NCERT 10th ஸ்டாண்டர்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிகோனோமெட்ரி சாப்டர்ல எக்ஸசைஸ் 8.1ல 5th ப்ராப்ளம் பார்க்கறோம். என்ன கொடுத்திருக்காங்க? given secant theta equal to 13/12 calculate all other trigonometric ratios அப்படிங்கறத கேக்குறாங்க. secant theta னா என்ன? 13/12. secant theta னா என்னன்னா இது 13/12 கொடுத்தா cos theta இதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். என்ன 12/13 இதோட இன்வெர்ஸ் தான் வந்தா cos theta. இப்ப 12/13 cos theta னா என்ன வரும்? adjacent side divided by hypotenuse. இத வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணலாம். அப்ப ஏபிசிங்கிற இந்த ட்ரையாங்கிள்ல இந்த சைடு இது வந்து ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். இதுக்கு adjacent side 12, இதுக்கு hypotenuse வந்து 13. இப்ப ஆப்போசிட் சைடு என்னங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். பித்தாகரஸ் தியரம் படி பாருங்க. BC ஸ்கொயர் வேணும் அப்படினா என்ன பண்றோம்? √AC ஸ்கொயர் மைனஸ் AB ஸ்கொயர். இப்ப √13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர் போட்டோம்னா √169 மைனஸ் 144. இப்ப √25 அப்படிங்கிறது வரும். BC ஸ்கொயரோட வேல்யூ 25 னா BC யோட வேல்யூ 5. இத வச்சுட்டு என்ன பண்றோம்? நம்ம ட்ரையாங்கிள் இப்படி டிரா பண்ணிடுறோம். இத வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இப்ப sin θ அதே மாதிரி cosecant θ tan θ cot θ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். sin θ வந்து பாருங்க ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைபோடெனியூஸ் 5/13. இதோட இன்வெர்ஸ் cosecant θ 13/5 வரும். அதே மாதிரி பாருங்க tan θ வேணும்னா ஆப்போசிட் சைடு டிவைட் பை adjacent side 5/12. அதே மாதிரி cot θ வேணும்னா இதோட இன்வெர்ஸ் 12/5 அப்படிங்கிறது வரும். இப்ப எல்லா ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்.